இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிரிட்டிக்கல் பாத். இந்த கிரிட்டிக்கல் பாத்துக்கு முன்னால் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஆரோ டயக்ராம் இல்லை நெட்வொர்க் டயக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் வந்து ஃப்ரேம் பண்ணணும். இப்போ இங்கே இந்த சம் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டே டயக்ராம் மட்டும் கொடுத்துட்டு இது ஏபிசிடி ஏதோ ஒரு இருக்குது கே வரையும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் என்ன ரிலேஷனில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஏ லெஸ் தென் சி. இதோடைய மீனிங் என்னன்னா சிக்கு முன்னால் ஏ வரும். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்துடக்கூடாது, சிக்கு முன்னால் ஏ வரும். இப்போ 1 இஸ் லெஸ் தென் 2. இதோடைய மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 1 தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கு அடுத்து என்ன வரும்? 2 வரும். இங்கே 2 தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சப்போஸ் இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6 ஃபஸ்ட்டு வரும், அதுக்கடுத்து 1 வரும் அப்படிங்கிறது. அந்த ஆர்டரில் தான் இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டயக்ராம் வரைய போகிறோம். இந்த டயக்ராம் வரைய போகிறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சில டீட்டெயில்ஸை ஃப்ரேம் பண்ணுவேன். பிஎஸ் அப்படின்னு கொடுப்போம். இந்த பினாக்க ப்ரெடிசஸர், எஸ் டினோட்ஸ் சக்சஸர். இப்போ ஏலேருந்து எது வரையும் இருக்குது? கே வரையும் இருக்கா? ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஏ பி சி டி இ எஃப், அடுத்தது எழுதிக்கிறேன் ஜி ஹெச் ஐ ஜே கே. இந்த பிங்கிறது ஏக்கு முன்னால் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்கிறது. அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொரு இது கமா இருக்கு இல்லையா, ரைட் சைடில் ஏ இருக்கான்னு பாருங்கள். இங்கே ரைட் சைடு ஏ இருக்கா? இல்லை. வேற இங்கே இருக்கக்கூடிய எதுலையுமே ரைட் சைடு ஏ இல்லை. ஸோ ஏக்கு முன்னால் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. அடுத்து அதே மாதிரி ரைட் சைடு பி இருக்கான்னு பாருங்கள். பி இருக்கான்னு பார்த்தா பியும் இல்லை. ஸோ பிக்கு முன்னால் எதுவும் இல்லை. சி ரைட் சைடு இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்லேயே அப்பியர் ஆயிடுச்சு. சிக்கு முன்னால் என்ன இருக்குது? ஏ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிக்கு முன்னால் ஏ இருக்குதுன்னு எழுதிக்கிறேன். ஏ. பின்னா என்னது? ப்ரெடிசஸர். வேற எங்கேயாவது சி அப்பியர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இல்லை. அடுத்து டிக்கு போகிறேன். டி எங்கேயா இருக்கா? ரைட் சைடு மட்டும் பார்ப்போம். டி இங்கே இருக்குது. டிக்கு முன்னால் என்ன இருக்குது? ஏ. ஸோ அப்போ டிக்கு முன்னால் நான் என்ன போட்டுக்கிறேன்? ஏ போட்டு. வேற அடுத்து இ பார்ப்போம். இ ரைட் சைடு இருக்கா? இங்கே இருக்குது. இக்கு முன்னால் என்ன இருக்குது? ஐ ஜே கே. இதை எடுத்து அப்படியே ஐ ஜே கே. எஃப்க்கு முன்னால் எதுவும் இருக்கா? எஃப் ரைட் சைடு இருக்க மாதிரி இருக்கான்னு பாருங்க எங்கேயாவது. ஸோ இதில் இருக்குது. எஃப்க்கு முன்னால் பி. அடுத்து இங்கேயும் எஃப் இருக்குது. எஃப்க்கு முன்னால் டி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்க்கு முன்னால் பி கமா டியும் போகும். எஃப்க்கு முன்னால் பியும் வருது, எஃப்க்கு முன்னால் டியும் இருக்கிறதுனால எஃப் பி கமா டி இந்த இடத்துல போட்டோம். அடுத்து ஜி ரைட் சைடு இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே இருக்குது. ஜிக்கு முன்னால் என்ன இருக்குது? பி. ஸோ இந்த வேற எங்கேயாவது ஜி இருக்கா? இந்த இருக்கு. ஜிக்கு முன்னால் டி வர்றதுனால பி கமா டி. அடுத்து ஹச். ஹச் ரைட் சைடு இருக்கான்னு பாருங்க. இங்கே இருக்கு. ஹச்சுக்கு முன்னால் எஃப். ஸோ ஹச்சுக்கு முன்னால் இங்கே எஃப். அடுத்து ஐ ரைட் சைடு இருக்கா? ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு. ஐ. ஐக்கு முன்னால் என்ன? ஏவா? ஐக்கு முன்னால் ஏ. ஜே. ஜே ரைட் சைடு இருக்கான்னு பாருங்க. இங்கே தான் இருக்கு. ஜேக்கு முன்னால் ஜி ஹச். கே இருக்கான்னு பாருங்க. கே ரைட் சைடு இருக்கா? இங்கே இருக்கு. கேக்கு முன்னால் எஃப். இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ வந்து டயக்ராம் வரைஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன போட்டுக்கிறேன்னா 1 அப்படின்னு போட்டு. இந்த இடத்துல ஏன் 1 போட்டேன்னா ஏக்கு முன்னால் எதுவுமே இல்லை. ஸோ ஏ தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி போட்டுறேன். ஏ இங்கே ஒரு நம்பர்,
2ன்னு போட்டு முடிச்சோம். பிக்கு முன்னால் எதுவுமே இல்லை, இப்படி போட்டுருங்க. பி. அடுத்து சி பார்க்கணும். சிக்கு முன்னால் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏ இங்கே இருக்கிறதுனால இப்படி ஒரு லைன் போட்டுருக்கோம். இது சி. இங்கே 4ன்னு போட்டுருக்கோம். இந்த ஆர்டரில் தான் போடணுங்கிறதெல்லாம் இல்லை. இங்கே 2 போடலாம், இங்கே 3 போடலாம், நம்மளுடைய சாய்ஸ். இதுவரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா? அடுத்து டி. டிக்கு முன்னால் என்ன இருக்குது? ஏ இருக்குது. இப்போ ஆல்ரெடி சிக்கு முன்னாலையும் ஏ இருக்குது, டிக்கு முன்னாலும் ஏ இருக்குது. டிக்கு முன்னால் இந்த மாதிரி போட்டுருக்கு. இதை டின்னு போட்டுருக்கு. அடுத்து என்ன? இக்கு முன்னால் ஐ ஜே கே. இ இங்கே எங்கேயா அப்பியர் ஆகிருக்கா? இதுவரையும் வரலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கடைசியாக இதை போட்டேன். இங்கே ஆல்ரெடி ஏதாவது வந்துருந்துச்சுனாக்கா நம்ம கனெக்ஷனை போடலாம். எஃப். எஃப்க்கு முன்னால் என்ன இருக்குது? பி கமா டி. டி இந்த சைடு இருக்குது, டி இந்த சைடு இருக்குது. இப்போ பியையும் டியையும் நம்ம சேர்க்கணும். சேர்த்து தான் எஃப்க்கு அடுத்து இருக்க மாதிரி கொண்டு வரும். இப்படி கனெக்ஷனை கொடுக்கலாம். கொடுத்து எஃப் 6 இதுக்கு பேர் டம்மி ஆக்டிவிட்டி. பி தனியாக இருக்குது, டி தனியாக இருக்குது. பியும் டியும் சேர்க்கணும். ஏன்னா பி கமா டி எஃப்க்கு முன்னால் இருக்கிறதுனால. அடுத்து இங்கே போகிறோம். ஜி. ஜிக்கு முன்னால் என்ன இருக்குது? பி கமா டியா? டியையும் டியையும் இந்த இடத்துல சேர்த்துடுறோம். திரும்ப இது போட்டுடலாமா? ஜின்னு. ஜிக்கு முன்னால் டி கமா டி. இங்கே 6 இருக்குது, இங்கே நான் 7 போடுறேன். ஹச். ஹச்சுக்கு முன்னால் என்ன? எஃப். ஹச் எங்கே இருக்கு? ஹச்சுக்கு முன்னால் எஃப். அப்போ நான் இப்படி போட்டுடலாமா? 8. ஐக்கு முன்னால் ஏ. அப்போ இந்த கனெக்ஷன் தானே வரும். இது ஐன்னு போட்டுக்கிறவா? 9. வேற ஜே. ஜேக்கு முன்னால் ஜி கமா ஹச். ஜி கமா ஹச் எங்கே இருக்குது? ஜி தனியாக இருக்குது, ஹச் தனியாக இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணுமா? டம்மியாக கனெக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல என்ன போடுறேன்னா ஜே அப்படின்னு போடுறேன். கேக்கு முன்னால் என்ன இருக்குது? எஃப் இருக்குது. ஸோ எஃப் இங்கே இருக்குது, கே அப்படின்னு போட்டுருக்கேன். இந்த இடத்த நான் 10ன்னு போட்டுக்கிறேன், இதை 11ன்னு போட்டுக்கிறேன். இப்போ எல்லா கனெக்ஷனுமே முடிச்சிட்டோமா? இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் தனித்தனியாக இதெல்லாம் இருக்குதுன்னு. இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இதில் கவர் ஆகாத லெட்டர் இது ஆல்ஃபபெட். ஏ வந்துருச்சு, பி இருக்குது, சி இருக்கான்னு பாருங்கள், இங்கே இல்லை. ஸோ சி. அடுத்து டி இருக்கா? இருக்கு. இ இல்லை. எஃப் இருக்கா? இங்கே வந்துருச்சு. ஜி, ஹச், ஐஜேகே எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ இது கவர் ஆகாமல் இருக்கக்கூடியது சியும் இயும். இதுதான் என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்டு கனெக்ஷனாக இருக்கும். ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இங்கே தனியாக இருக்குது சி. இ இன்னும் போடவே இல்லையா? இக்கு முன்னால் என்ன? ஐ ஜே கே. ஐ எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஜே எங்கே இருக்குது? தனியாக இருக்குது. கே எங்கே இருக்குது? தனித்தனியாக இருக்குது. இப்போ இதை மூணையும் சேர்த்து இப்படி தானே சொன்னேன் நான், டம்மி கனெக்ஷன். மூணையும் சேர்க்கணும். மூணுமே சேர்ந்து தான் எதுக்கு எடுத்துருக்கு? ஈக்கு முன்னால் இருக்கு. அப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா, இதுவரை வழங்குதா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டம்மி கனெக்ஷன் கொடுத்துருவோம் இல்லையா, அதை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டம்மி கனெக்ஷன் எங்கே இருக்குது? இது இருக்கா? இப்படி போய் இப்படி வருது. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கனெக்ஷன் பண்ணிடலாம்ல. இந்த இடத்த இப்படி போட்டுறேன். திஸ் இஸ் டி. இப்போ இதே மாதிரி வேற எங்கேயாவது இருக்கா?
டம்மி 6 8. இதை அழிச்சிடலாமா? இதெல்லாம் தேவையில்லை. வேற எங்கே இருக்குது கனெக்ஷன் சொல்லு. அதாவது ஜியும் ஹச்சும் ஜேக்கு முன்னால் இருக்குது, அதாவது இதுக்கு முன்னால் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி போய் இப்படி வர்றதுக்கு இப்படி கனெக்ஷன் கொடுத்து ஹச்சு இப்போ சரியாயிருமா? ஜியும் ஹச்சும் சேர்ந்துருச்சு. ஜே இங்கே இருக்கா? இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கனெக்ஷன். இதுதான் நல்ல ஜே அப்படி. இது ஹச்சுப்பா, இங்கே ஜி இருக்குது, இங்கே ஹச் இருக்குது. இதுதான் ஜே அப்படின்னு. அப்போ ஜே இங்கே கொடுத்துட்டேன்னா இங்கே வராதுல்ல. ஜேக்கு முன்னால் ஜிஹெச் முடிஞ்சா. இப்போ எதாவது டம்மி ஏதாவது இருக்கா? இல்லை. இப்போ தனித்தனியாக இருக்கக்கூடியது இல்லையா? தனித்தனியாக எது இருக்கு? ஐ ஜே கே. இந்த கனெக்ஷன் நம்ம கொடுக்கல, அதை பார்த்துக்கணும். இந்த ஐஜேகே மூணுமே சேர்ந்து எதுக்கு முன்னால் இருக்குது? ஈக்கு முன்னால் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கேருந்து ஒரு லைனை போடுறேன். இந்த லைன் அப்படியே இங்கே கொண்டு வந்தேன். இதை ஐன்னு மூணு சேர்ந்து தானே ஈக்கு முன்னால் இருக்குது. இந்த லைன் இருக்கு இல்லையா? இது அப்படியே இங்கே கொண்டு வந்து சேர்த்து. அடுத்து என்ன இருக்குது? இது கே. இந்த கே என்ன பண்ணுறேன்னா நேராக கொண்டு வந்து இங்கே சேர்த்து. இப்போ இது மூணு சேர்ந்து தான் அது ஐஜே கே. இப்போ ஐஜே கேக்கு அடுத்து என்ன இருக்குது? ஈ இருக்கா? இந்த இடத்த ஈ, இந்த இடத்துல ஒன்று. நான் இங்கே என்ன சொன்னேன்? சியும் ஈயும் தான் லாஸ்ட் கனெக்ஷனாக இருக்கும். ஈயை கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல சி தனியாக இருக்கு இல்லையா? நம்ம இப்படி வரையக்கூடாது. ஒரு லைனும் இன்னொரு லைனும் கிராஸ் ஆகவே கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இடம் இல்லாததுனால நான் மேலே போடுறேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ஷன் சி. இப்போ பாருங்களேன், நம்பர்ஸ் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சா? 1 2 3. இதை 4 மாற்றிடலாமா? 4 5 6 7. எல்லா கனெக்ஷனுமே வந்துருச்சா? எதுவும் மிஸ் ஆகிருக்கா? எதுவும் மிஸ் ஆகிருக்கான்னு பாருங்க. ஐ ஜே கே எல்லாம் முடிஞ்சா செக் பண்ணுங்க. இதை கவனமாக போட்டோம்னாவே முடிஞ்சு. டம்மி ரெண்டையும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு ப்ரெடிசஸர் சக்ஸஸர் வச்சிடணும். இப்போ அந்த டேட்டாவில் இருந்து ஒவ்வொரு கனெக்ஷனாக கொண்டு போகணும். ப்ரெடிசஸரில் எதெல்லாம் மிஸ் ஆகுதோ அதுதான் என்னது லாஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கும். அது தனியாக எடுத்து எழுதிடும். நான் அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிடுவோம் கடைசியாக. இந்த ஒவ்வொரு டேட்டாவாக வச்சு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே வரணும். எங்கெல்லாம் டம்மி வருதோ டம்மியை கட் பண்ணிவிட்டு ஒரே டைரக்ட் கனெக்ஷனாக மாற்றிடணும். ஏன் எங்கே மாற்றுவோம்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே மாற்றிருக்கோம். எங்கெங்கே மாற்றிருக்கோம்? ஜியும் ஹெச்சும் சேர்ந்துருக்கு, இந்த இடத்த மாற்றிருக்கோம். பியும் டியும் சேர்ந்துருக்கு, இந்த இடத்த மாற்றிருக்கோம். வேற என்ன? இந்த இடத்த மாற்றிருக்கோம். இதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து கிரிட்டிக்கல் பாத்துன்னு ஒரு டாபிக் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இங்கே ஏபிசிடி இந்த மாதிரி லெட்டர்ஸில் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். வேல்யூஸ் கொடுத்து ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாத்து இல்லை ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இப்படி இருக்கும் கொஸ்டின். எல்லா இடத்துலையுமே ஏபிசிடி வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சம் எப்படி இருக்கும்னா 1 to 2 ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவிட்டி டியூரேஷன் அப்படின்னு கொடுத்து இங்கே 5 அப்படின்னு இருக்குதுன்னா 1க்கும் 2க்கும் இடையில் ஒரு கனெக்ஷன், 1 2 ஒரு கனெக்ஷன். இந்த எட்ஜ் இருக்க லைனில் இதோடைய வேல்யூ 5. இதுதான் இதோடைய மீனிங். இப்படி ஒவ்வொரு டேட்டாவாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம்
நெட்வொர்க் டயக்ராம் போடுறோம். நெட்வொர்க் டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பாத்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். கிரிட்டிக்கல் பாத்தில் 3 இருக்குது. டோட்டல் ஃப்ளோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃப்ரீ ஃப்ளோட்டு, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இதை அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.